அன்னதானம் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். 2 பதில் மட்டும் சொல்கிறேன் நான். ஒன்று, மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் ஒரு பெருமாள் கோயிலுக்கு பாத்திப்பட்ட இடத்துல தான் அன்னதானம் போட்டுட்ருக்கோம். ஏறத்தாழ 30-40 வருடங்களுக்கு மேலாக அந்த கோயிலை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 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 கோயிலுக்கு பாத்திப்பட்ட ரெட்டியார் ஒருத்தர் வந்து ரொம்ப அந்த ஃபேமிலி மெனக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அன்னதானத்துக்கு இடம் கொடுத்தப்போ 10 பைசா வாங்காமல் இது நல்ல காரியம், எங்கள் இடத்த நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அந்த பெருமாள் கோயில் இடத்த கொடுத்துருக்காங்க. இப்போ அதை போட்டதுனால என்ன ஆகுதுன்னா 50 லட்ச ரூபா சேங்ஷன் ஆகிருக்கு அந்த கோயில் மேம்படுத்துவதற்காக. அவங்க ரொம்ப சிலாகிச்சு பேசியிருக்காங்க. உங்களுக்கு இடம் கொடுத்தது நீங்கள் பெரிய மாற்றத்தை எங்களுக்கு கொடுத்துருச்சு. நீங்கள் ஏனோ தானோலாம் அன்னதானம் போடல, கல்யாணம் வேறு மாதிரி சாப்பாடு போடுறீங்க, வரவங்க எல்லாருமே சாப்பிட்டு வயிறார வாத்திட்டு போகிறாங்க, அந்த புண்ணியம் எங்களுக்கு தான், ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது நல்லது பண்ணதுக்கப்புறம் அவங்க நல்லது நடக்குது இல்லையா, அதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். மகிழ்ச்சி அடையக்கூடிய முதல் ஆளாக நான் இருப்பேன். ஏன்னா இதற்கு ஆள் நீங்கள் இன்றைக்கி இல்லை, இப்போ நல்ல விஷயங்களுக்கு கை கொடுப்பதற்கு. ரெண்டாவது அதே கோயிலில் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் புதுசாக அந்த கோயில் சார்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே வெளியில் இருந்து நிறைய சப்போர்ட் நமக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏதாவது ஹெல்ப்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த முறை அவர் உணவை எடுத்துகிட்டு, நான் இப்போ இந்த கோயில் ஏரியாவுக்கே வந்துட்டேன், என்ன உதவினாலும் கேளுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். மேல்மலையூர் பொறுத்த வரைக்கும் அது சாமானிய மக்களுக்கு எப்படி சமயபுரமோ அதே போல் அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத கூட்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய கோயில் தான் மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி கோயில். என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, இது வரைக்கும் அந்த கோயில் உள்ளே போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. கூடிய விரைவில் அந்த தாயார் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இது முதல் விஷயம். ரெண்டாவது திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயிலில் இந்த அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு போடுறோம். அது பழனிவேல், ஜவஹர், வெங்கட், அப்புறம் ரெட் ஃப்ளவர் உடைய கதாநாயகன் அந்த எங்களுடைய அன்பு அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி, இறையூர் கிருஷ்ணமூர்த்தி, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்புறம் இன்னும் 2-3 பேர் முக்கியமான ஆட்கள் அந்த ஏரியாவில் பண்ணுறாங்க. என்னென்னா இது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். நான் ஒரே ஒரு முறை போயிருக்கேன். போயிட்டு அது இப்போ நான் சொன்னது ஒரு 15 இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் இந்த அன்னதானம்லாம் ஆரம்பித்து நான் போகலை. 15 இயர்ஸ் ஆச்சு போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு. அப்போ அந்த கோயிலில் இந்த வாட்டி அன்னதானம் சாப்பிட வந்தவங்க ஒரு லேடி ஒருத்தங்க ஒரு வயதான பெண்மணி அந்த கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு, மதியானம் வேலையில் இப்படி யார் சோறு போடுவா, நல்லா காரியம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதோடு நின்றுதான் பிரச்சனை கிடையாது. இங்கே தான் அமானுஷம் இருக்குது. யாரோ 5 பேர் விளையாட்ட ஆரம்பித்த விஷயம் இன்றைக்கி எல்லா இடத்தையும் நீங்கள் போட்டு கலக்குறீங்க. நல்ல விஷயம், தொடர்ந்து செய்யுங்க. இது சம்மந்தப்பட்ட ஆள் ஒருத்தர் இருக்கார், அவர் இன்னும் அந்த கோயிலுக்கே வரலை. அவர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவர் மிரட்டு போயிட்டான் அந்த பழனிவேல் இதை சொல்லி மெசேஜ் போட்டு. என்னென்னா நான் இது தற்பெருமைக்காலாம் சொல்லலை, இது திமுறாலாம் நான் சொல்லலை. எனக்கு என்னென்னா மனிதன் பேசக்கூடிய ஆளாக நம்ம இருக்கக்கூடாது, கடவுள் பேசக்கூடிய ஆளாக நம்ம இருக்கணும். கடவுள் நம்மளை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணுன்றதுக்கான விஷயம். ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஏதோ அந்த அம்மாவுக்கு நம்ம ஃபாலோவர் கிடையாது, நம்ம யாருன்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு தெய்வ சித்தி இருந்தால் தான் இது போன்ற விஷயங்களை யூகிச்சு பேச முடியும். அந்த அம்மா சொன்னது சரி, கூடிய அந்த கோயிலுக்கும் போயிடுவோம்.